தொடர் மழையால் ஓட்டேரி நல்லா கால்வாய் நிரம்பியிருக்கிறது. பெரம்பூர் புளியந்தோப்பு சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில மழைநீரினுடைய அளவு எப்படி இருக்கிறது? மழைநீர் வடிவதற்கான ஏற்பாடுகள், அந்த நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு? பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் நேற்று இரவு முதலே பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது. சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் அதிகப்படியான மழை பொழிவு பதிவாகி இருக்கின்றது. வடசென்னை பகுதிகளிலையும் அதிகமான மழை பதிவாகியிருக்கு. குறிப்பாக நம்ம பட்டாளம் பகுதியில் சற்று நேரத்திற்கு முன்னதாக பார்த்தோம், மிக அதிகமான தண்ணீர் அந்த பகுதியில் தேங்கி இருந்துச்சு. தற்போது நாம் நின்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஓட்டேரி குக்ஸ் சாலை மற்றும் ஸ்டீபன்சன் சாலை சந்திப்பில் அதிகமான தண்ணீர் தேங்கியிருக்கு. இந்த சாலைக்கு மறுபுறம் ஒரு பாலம் இருக்குது, மறுபுறமாக புளியந்தோப்பு நெடுஞ்சாலை இருக்குது. இந்த பாலத்திற்கு இரண்டு புறமாகவே அதிகப்படியான தண்ணீர் இருக்குது. பாலத்திற்கு கீழாக ஓட்டேரி நல்லா கால்வாய் இருக்குது. வடசென்னை பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை நீரை வெளியேற்றுவதற்கான பிரதான கால்வாயாக ஓட்டேரி நல்லா கால்வாய் இருக்குது. இந்த இரண்டு புறமாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஓட்டேரி நல்லா கால்வாயில் அதிகப்படியான தண்ணீர் நிரம்பி வடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஓட்டேரி நல்லா கால்வாய் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நீர்வளத்துறையிலிருந்து சென்னை மாநகராட்சி வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சில மாதங்களுக்கு முன்பாக முழுமையாக தூர்வாரப்பட்ட நிலையிலையும் இந்த பகுதியில் அதிகப்படியான தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 800 பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 13 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. வடசென்னை பெரும்பாலான பகுதிகளிலையும் அதிகமான மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பெரம்பூர் ஓட்டேரி மற்றும் புளியந்தோப்பு பட்டாளம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே அதிகமான தண்ணீர் தேங்கி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த ஓட்டேரி பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகமான தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி இருக்காங்க. ஏராளமான வாகன ஓட்டிகள், இருசக்கர வாகன ஓட்டிகள் தண்ணீரில் பழுதாகி தள்ளிக்கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த பகுதியில் தொடர்ச்சியாக மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தாலுமே போக்குவரத்து போலீசார்கள் இந்த போக்குவரத்தை சரி செய்யும் நிலையிலையும் பொதுமக்களுக்கு உதவி செய்யும் ஒரு நிலையிலையும் அந்த இடத்துல ஈடுபட்டு வர்றாங்க. இவ்வாறாக இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்குது. ஓட்டேரி நல்லா கால்வாய் தற்போது முழுவதுமாக நிரம்பி வழிந்து சென்று கொண்டிருக்கிற நிலையிலான இந்த மழைநீரை வெளியேற்றக்கூடிய நீரேற்றும் உந்து நிலை மூலமாகவே தண்ணீரை வெளியேற்றப்பட்டு வருகிறது. மழைநீர் வடிகால்வாய்கள் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கு. மழைநீர் வடிகால்கள் மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஓட்டேரி நல்லா கால்வாய் முழுவதுமாக நிரம்பி ஒழிவதால் மழை நின்ற பின்பே ஓட்டேரி நல்லா கால்வாயில் தண்ணீர் வடிந்த பின்பே இந்த மழைநீர் வடிகால்களில் இருக்கக்கூடிய மழைநீரை முழுமையாக வெளியேற்றப்பட்டு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்ற முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பகுதியில் அதிகமான மழை பொழிவு என்பது இருந்திருக்கு. அதனால இந்த கால்வாயும் நிரம்பி இருக்கு. இது போல வெள்ள சூழல் உருவாகி இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. இன்னும் புயல் கரையை கடக்கும் காலம் வரைக்கும் மழை அதிகமாக இதே போல பெய்ந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த வெள்ளத்தினுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கும்? வடிவதற்கான சூழல்ங்கிறது எப்படி இருக்கு? அதாவது கடந்த ஒரு 3 வாரத்திற்கு முன்பு பெய்த மழையின் போதே இந்த பகுதியில் அதிகப்படியான தண்ணீர் தேங்கியது. அதனைத் தொடர்ந்து நீர்வளத்துறையிலிருந்து மாநகராட்சி வசம் இந்த ஓட்டேரி நல்லா கால்வாய் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் மாநகராட்சி துரிதமாக செயல்பட்டு தூர்வாரியது. அதனால் கடந்த ஒரு 3 வாரங்களுக்கு முன்னதாக தேங்கிய மழைநீரை காட்டிலும் சற்று குறைந்திருக்கு. முழுமையாக குறையவில்லை, சற்று குறைந்திருக்கு. எனினும் ஓட்டேரி நல்லா கால்வாய் முழுமையாக நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூழல்னால இந்த மழைநீர் செல்லக்கூடிய இந்த மழைநீர் வடிகால்களுடைய கதவுகள் முழுமையாக மூடப்பட்டிருக்கு. அந்த தண்ணீர் முழுமையாக மூடப்படாவிடால் கால்வாயில் இருக்கக்கூடிய தண்ணீர் மேலும் அதிகமாக வெளியேறுவதற்காக வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது. எனினுமே அந்த நீரேற்றும் உந்து நிலையம் மூலமாக தொடர்ச்சியாக மழைநீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. ஒருபுறம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டாலுமே மழை அதிகப்படியாக பெய்து வரும் காரணத்தினால இந்த மழைநீர் மிக மெதுவாக வெளியேற்றப்பட்டு வருகின்றது. மழையின் தீவிரம் குறைய முழுமையாக இந்த நல்லா கால்வாயில் இருக்கக்கூடிய தண்ணீர் முழுமையாக இந்த பக்கிங்காம் கெனால் வழியாக சென்று கடலில் கலப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சற்று மழை குறைந்ததுமே முழுமையாக இந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டதை கடந்த முறையுமே நம்ம பார்த்தோம். மழை குறைந்தால் மட்டுமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர் முழுமையாக வெளியேற்றுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. நிச்சயமாக நேரடி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.